அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ளே நான் திருத்த வேண்டும். அதுக்கு தகுந்தாப்ப நான் மார்க் என்ட்ரி போட வேண்டும். அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்காக நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்றைக்கி வரும். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ளே நான் திருத்த வேண்டும். அதுக்கு தகுந்தாப்ப நான் மார்க் என்ட்ரி போட வேண்டும். அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்காக நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்றைக்கி வரும். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன். அவர் அளித்த பேட்டியில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்திய பேருந்து வரையிலான வட்ட பேருந்து சேவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இங்கு துவக்கி வைத்தார். உடன் மாவட்ட ஆட்சியர் இருந்தார், உள்ளிட்ட பலர் இருந்தனர். இதனை தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதாவது திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி போக்குவரத்து கோட்டம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளது. இது குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்குவது குறித்தும் இது குறித்து விசிக துணை பொதுச்செயலாளர் பேசிய கருத்துக்கு முக்கியத்த கருத்து என்ன, அந்த நிர்வாகிகள் மாநில என கூறினார். இது தொடர்ந்து குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் உள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் பேசி இன்று இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். மேலும் விசிக சார்பில் நடைபெறும் மதுவிலக்கு மாநாடு நல்ல நோக்கத்திற்காக நடத்தக்கூடிய மாநாடு என்றும் மக்கள் விழிப்புணர்வாக நடத்தப்படுகிறது, இதில் அரசியல் கலக்கக்கூடாது என்றும் விசிக தலைவரே தெரிவித்துள்ளார். மதுவிலக்கு துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து குறிப்பாக இந்த பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை நீடிக்க வேண்டிய இந்த கோரிக்கை இருந்த நிலையில் இது குறித்து இன்று முதன்மை செயலாளரிடம் பேசி இது தொடர்பாக இன்று மாலை இன்று அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். கல்வி முழு விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.